கடந்த பல நாட்களாக சீமானும் திருமாவளவனும் கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆனா நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே மாத்தி பேசுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது என்ன பெரிய விஷயம்? நீங்க அவங்களதான் கேட்கணும். இத்தனை நாளா இப்படி பேசுனீங்களே, இன்னைக்கு சார் அவங்க பேசுறதுக்கு என்ன கேளுங்க, நான் சொல்றேன். நாங்க இன்னொருத்தவங்களுக்கு போய் நான் வாயா இருக்க முடியுமா? காங்கிரஸ் தலைமையில கரூர் சம்பவத்துக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாரு சொல்ல? கரூர் சம்பவம் நீங்க எதிர்பார்க்கிற பதில் வரல, அதனால நீங்க சரியில்லைன்னு நினைக்கிறீங்க. இங்க பாருங்க, அது வந்த உடனேயே சிதம்பரம் அவர்களும் சொன்னார், நானும் சொன்னேன். நான் கரூருக்கே போய் சொன்னேன். தலைவர் சிதம்பரம் என்ன சொன்னார்னா, 4 பக்கமும் குற்றம் இருக்கிறது, அதனால யார் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டாம், வருங்காலங்களில் இதை போன்ற ஒரு நிகழ்வு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் என்ன சொல்றேன், இதை விட ஒரு பொறுப்பான பதில் இருக்க முடியுமா? நீங்க பொறுப்பா யாராவது பேசினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பொறுப்பற்று பேசுற இடங்கள்ல தான் ஏன் எங்களுக்கு ஏன் அந்த ஐடியா? நாங்க தான் நல்ல கூட்டணியில இருக்கிறோம். எங்க கூட்டணி வலிமையான கூட்டணி. கொடுக்க மாட்டாங்களா? அது எப்படி கொடுக்காம போயிடுவாங்க? நல்லா இருக்க ஏது நீங்களே மந்திரி மாதிரி பேசுறீங்க சார். அது வேற விஷயம் சார். நாங்களே இது வரைக்கும் கேட்கல, இப்பதானே கேட்கல. தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலையில பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில சாமி தரிசனம் செய்ய வந்த 2 பெண்கள், தாய் மற்றும் அவங்களுடைய மகளை கற்பழிச்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நீங்க எப்படி பாக்குறீங்க? காவல்துறையே இந்த ஒரு மாதிரி சார், 2 தனி மனிதர்களுடைய தவறுக்கு காவல்துறையை குற்றம் சொல்ல முடியும். இந்த குற்றமே செய்யலன்னு நியாயப்படுத்தினால் அப்பொழுது நான் விமர்சிக்கலாம். உங்க தோழர் சொன்னாரு, ஒரு செய்தி நிறுவனம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று. அது தவறு. ஆனா இந்த காவல்துறை நபர்கள் விஷயத்துல அப்படி இல்லை. தப்பு செஞ்சா அவங்களை தண்டிக்க தான் வேணும். இதையெல்லாம் வெளியில சொல்வதற்கு தான் ஊடகங்கள் இருக்கு. அதனால தப்பு இல்லையே, போட்டாங்கல்ல, அதுதான். தமிழக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதாவது மருத்துவ சேவைகளுக்காக வரும் நோயாளிகளை இனி நோயாளிகள் அழைக்கக்கூடாது, மருத்துவ பயனாளர் அழைக்கணும் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நீங்க தமிழில் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. அதான் நான் சொல்றேன். நீங்க உங்களை எல்லாம் நாங்க பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருந்தோம். அதன் பிறகு உங்களை ஊடகவியலாளர்னு சொல்லியாச்சு. நீங்க ஏன் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு சொல்றீங்கன்னா நீங்க கேள்வி கேட்க முடியும். அதான் சொல்றேன், அவங்க ஏதோ உங்களுக்கு தோணி இருக்கு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இதனால பெரிய பலனும் கிடையாது, இதனால பெரிய நஷ்டமும் கிடையாது. ஒரு நல்ல தமிழ்ல சொல்றாங்க.